ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது கொல்லாதே காதலியே கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 37. 3 வருடங்களுக்கு பிறகு. பிந்து கண்ணாடி முன் நின்று ஒப்பனை செய்து கொண்டிருந்தாள். பல வண்ண நிறங்களில் கட்டம் போட்ட காஞ்சிபுர பட்டு சேலையில் தேவதையாக மிளிர்ந்தாள் பிந்து. உதட்டில் லேசாக லிப்ஸ்டிக் போட்டு அது சரியாக இருக்கிறதா என்று அழகு பார்க்கும் வேளையில் அவள் பின்னால் வந்த முகிலன் அப்படியே அவளுக்கு பின்புறம் நின்றபடி அவளுடைய இடையை விளைத்து குனிந்து கன்னத்தில் முத்தமிட்டான். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மை டியர் பிந்து. வெட்கம் முகத்தில் படர அவன் புறம் திரும்பி, உங்களுக்கும் என்னுடைய திருமண நாள் வாழ்த்துக்கள் முகில் என்று முகமலரச் சிரிப்புடன் கூறினாள். முகிலன் அவளுடைய இடது கையை எடுத்து விரலில் மோதிரம் மாட்டினான். மெல்லிய முத்தம் ஒன்றை தந்தான். திஸ் இஸ் மை வெட்டிங் டே கிஃப்ட். உனக்கு பிடிச்சிருக்கா பிந்து? ரொம்ப பிடிச்சிருக்கு முகில், அழகாக இருக்கு. நீ ரெடியா? கிளம்பலாமா? இப்போ கிளம்புனா தான் நாம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போகிறதுக்கு சரியாக வரும். நான் ரெடி தான் முகில். அடுத்ததாக அவள் ஏதோ செல்ல வாயெடுப்பதற்குள் மம்மி என்று அழைத்து கொண்டே ஓடி வந்தான் முகில். பிந்துவின் காதல் பரிசான சிறுவன் மிதுன். 2 வயது அவனுக்கு இப்போது. தன் தந்தையும் தாயும் அருகருகே இருந்ததைக் கண்டு இருவரையும் மாறி மாறி பார்த்தான். டேடி, நீங்கள் இப்போ மம்மிக்கு மட்டும் கிஸ் பண்ணீங்கல்ல, எனக்கும் கிஸ் பண்ணுங்க என்று தன் கன்னத்தை காட்டினான். முகிலன் சிரித்து கொண்டே அவனை தன் கைகளால் அள்ளிக்கொண்டு அவனுடைய கன்னத்தில் முத்தமிட்டான். மம்மி, நீங்களும் எனக்கு கிஸ் பண்ணுங்க என்றான் தன் டேடியிடம் இருந்தவாறே. பிந்துவும் மகனுக்கு முத்தமிட்டாள். பாரு மிதுன், மம்மி உனக்கு மட்டும் கிஸ் பண்ணுறா பாரு, எனக்கு கிஸ்ஸே கொடுக்கல, நீயே கேளு என்று பரிதாபமாக முகத்தை வைத்து கேட்டான் முகிலன். என்ன முகில் இது, குழந்தை எதுக்க? பொய்க்கோபம் கொண்டாள் பிந்து. எஸ் மம்மி, நீங்களும் டேடிக்கு கிஸ் பண்ணணும். வேறு வழியின்றி முகிலனின் கையில் முத்தம் கொடுத்தாள் பிந்து. ஓகே, இப்போ நாம் கிளம்பலாமா மிதுன்? நாம் இப்போ எங்கே போகிறோம் டேடி? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கே இருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். ஃபோன் எதுவும் வந்ததா பிந்து? நாம் போகிறதுக்குள்ளே எல்லாரும் அங்கே வந்திருப்பாங்கல்ல? ஃபோன் எதுவுமே வரல முகில், இன்னும் டைம் இருக்குல்ல, சரியாக வரும். முகிலன் சென்று கார் எடுக்க பிந்துவும் மிதுனும் ஏறிக்கொண்டனர். அவர்கள் போக இருக்கும் அந்த இடம் ஒரு திருமண மண்டபம். அங்கு அன்று 19 இளம் பெண்களுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது. அவர்களுக்கு தன் செலவில் தானே முன்னின்று திருமணத்தை நடத்தி வைக்கப் போகிறான் முகிலன். ஆம், அவன் முழு மனிதனாக மாறிய அன்றைய தினத்தில் தான் மனிதனாக மாறிய சந்தோஷம் ஒருபுறம் இருந்தாலும், தான் காட்டேரியாக இருந்து கொலை செய்த அந்த 19 இளம் பெண்கள் திடீரென்று அவன் மனதில் தோன்றினர். இன்னமும் வாழவே ஆரம்பிக்காத அந்த சின்ன பெண்கள் எத்தனை கனவுகளுடன் இருந்திருப்பார்கள். தங்கள் வாழ்க்கையை நினைத்து எதுவும் நிறைவேறாமலேயே தான் எதற்காக கொலை செய்யப்படுகிறோம் என்பதே தெரியாமல் உயிர் விட்ட அந்த கொடுமை. திடீரென்று இதெல்லாம் நினைவில் வந்து சாகாமலேயே சாகடித்தன முகிலனை. ஒரு பாவமும் அறியாத அந்த பெண்களின் இரத்தத்தை குடித்து துடிக்க துடிக்க கொலை செய்துவிட்டு தான் மட்டும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பது எந்த விதத்தில் நியாயம்? இது அடுக்குமா? இது அந்த பெண்களுக்கு செய்யும் துரோகம் அல்லவா? அவனுடைய வாடிய முகத்தை கண்டு பதறிப்போனாள் பிந்து. முகில், என்னாச்சு? உங்கள் முகமே சரியில்லையே, ஏன் இப்படி இருக்கீங்க? நாம் விரும்பிய காதல் வாழ்க்கை நமக்கு கிடைக்க போகுது. சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு எதையோ யாரையோ இழந்த மாதிரி உட்கார்ந்துட்டுருக்கீங்க. வாட் ஹேப்பன் முகில்? வருத்தமும் வியப்பும் கலந்த குரலில் கேட்டாள். நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் பிந்து. வாட், கில்ட்டியா? ஒய்? வாட் இஸ் த ரீசன்? என்னால் உயிரை விட்ட அந்த 19 பெண்களோட ஞாபகம் எனக்கு வந்துருச்சு பிந்து. அவங்க பாவம் இல்லையா? வாழ வேண்டிய வயசில் அவங்க வாழ்க்கையை பறிச்சுட்டு இப்போ நான் மட்டும் என் வாழ்க்கையை ஹாப்பியாக வாழறதுக்கு எனக்கு மனசு குறுகுறுன்னு இருக்குது. என்னால் நிம்மதியாக இருக்கவே முடிய மாட்டேங்குது. அந்த ஒவ்வொரு பெண்களோட முகமும் எனக்கு மனசில் வருது. அவங்க அலற மாதிரி இருக்குது. என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலை பிந்து. இதுக்கு தீர்வு தான் என்ன? கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாய் கொட்டியது முகிலனுக்கு. பிந்துவுக்கு முகிலனின் மனநிலை நன்றாகவே புரிந்தது.
இதிலிருந்து அவன் வெளியே வர என்ன செய்யலாம் என்று யோசித்தாள் சிறிது நேரம். சிறிய யோசிப்பிற்கு பிறகு ஒரு நல்ல வழி அவளுக்கு புலப்பட்டது. ஓகே, இதற்கு இதுதான் சரியான தீர்வு என்று முடிவெடுத்த பிந்து முகில் என்று அழைத்தாள். சோகமே உருவாய் அமர்ந்திருந்த முகில் கேள்விக்குறியுடன் அவளை பார்த்தான். நீங்கள் இந்த குற்ற உணர்விலிருந்து வெளியே வர்றதுக்கு நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் முகில். தயவுசெய்து கண்ணை தொடச்சிக்கோங்க. சொல்லு பிந்து, அந்த வழியை சொல்லு. இப்போவே நான் செய்கிறேன். சொல்கிறேன் முகில். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் அந்த கொலையை செஞ்சது தப்பு தான், மன்னிக்க முடியாத ஒரு பெரிய தப்பு தான். ஆனால் நீங்கள் அதை எந்த சூழ்நிலையில் பண்ணீங்கன்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதை வேணும்னே பண்ணலை. அதுவும் இல்லாமல் நீங்கள் மனுஷனாக இல்லாத நேரத்தில் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதுக்காக அதெல்லாம் சரின்னு நான் சொல்ல வரலை. எப்போ நீங்கள் அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களோ, எப்போ அதுக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்களோ, அப்போவே நீங்கள் செஞ்ச தப்பு மன்னிக்கப்படுது. அவங்கள இப்போ நம்மால் உயிரோடு கொண்டாட முடியாது. ஆனால் அதுக்கு பரிகாரமாக நாம் ஏதாவது பண்ணலாம். நம்ம மன அமைதிக்காக ஏதாவது செய்யலாம். இந்த நாட்டில் எத்தனையோ ஏழை பெண்கள் இருக்காங்க கல்யாணம் ஆகாமல். அவங்களில் ஒரு 19 பேரை நாம் செலக்ட் பண்ணி அந்த இறந்து போன பெண்களோட ஞாபகமாக நாம் அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலாம். நம்ம மனசுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். என்ன சொல்கிறீங்க முகில்? நான் சொல்கிறது சரியா? உடனே மனதில் சிறிது துயரம் தீர்ந்தவனாய், கொஞ்சம் நிம்மதி அடைந்தவனாய் உற்சாகமாக எழுந்தான் முகிலன். சூப்பர் பிந்து, இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே நான் செய்கிறேன். உடனே அதற்கான ஏற்பாட்டை செய்தான் முகிலன். 19 ஏழை பெண்களை தேர்ந்தெடுத்து செய்தித்தாள் மூலமாக அவர்களுக்கு மாப்பிள்ளையும் பார்த்து ஒரு நல்ல நாளில் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தான். அந்த பெண்களின் இறந்து போன அந்த பெண்களின் நினைவாக. பிறகு அவர்களின் முன்னிலையிலேயே பிந்துவின் கரம் பிடித்தான் முகிலன். அவர்கள் குடித்தனம் நடத்துவதற்கும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தான். அதன் பிறகுதான் தங்கள் மன வாழ்க்கையை ஆரம்பித்தனர் பிந்துவும் முகிலனும். பிந்து மனம் நெகிழ கூறினாள், நீங்கள் ஒரு மனிதனா, அதுவும் ஒரு நல்ல மனசு படைச்ச மனிதனாக மாறிட்டீங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க முகில். ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டு என்னதான் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சிருந்தாலும் நம்ம மனசுங்கிற நீதிமன்றத்தில் இருந்தும் நம்ம மனசாட்சின்ற நீதிபதிக்கிட்ட இருந்தும் என்றைக்குமே நம்மால் தப்ப முடியாது. அதை நீங்களே புரிஞ்சு நீங்களே அதுக்கு பரிகாரமும் தேடிக்கிட்டது சிம்ப்ளி யூ ஆர் கிரேட் முகில். பதில் எதுவும் சொல்ல தெரியாமல் கண்களில் நீர் துளிர்க்க எந்த சூழ்நிலையிலும் தனக்கு துணையாக நிற்கும் தன் காதல் மனைவியை ஆசை பொங்க இழுத்து அணைத்து கொண்டான் முகிலன். அதிலிருந்து ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய திருமண நாளன்று 19 பெண்களுக்கு தன் செலவிலேயே திருமணம் செய்து வைப்பதை வழக்கமாக்கி கொண்டான் முகிலன். அவர்களது வாழ்க்கை மிகவும் இனிதாகவும் சந்தோஷமாகவும் சென்றது. அவர்களின் காதல் சின்னமாக அடுத்த ஒரு வருடத்திலேயே ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் பிந்து. அவனுக்கு மிதுன் என்றும் பெயரிட்டார்கள். அவர்களது அந்த அழகான திருமண வாழ்க்கை அன்றுடன் 3 வருடம் நிறைவு பெற்றிருந்தது. வழக்கம் போல் அந்த வருடமும் கோயிலுக்கு சென்றுவிட்டு அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த மண்டபத்திற்கு சென்றனர். மணமக்கள் அனைவரும் தயாராக இருக்க இவர்கள் சென்றதும் இனிதே திருமணம் நடந்து முடிந்தது. நாட்கள் வேகமாக சென்று வருடங்கள் ஆகின. வருடங்களும் கடந்தன. அத்தியாயம் 38. வருடங்கள் உருண்டோடின. முகில் பிந்து வாழ்க்கை மகன் மிதுனுடன் சந்தோஷமாக ஓடிக்கொண்டிருந்தது. மிதுன் இப்போது தன்னுடைய 8ஆம் வயதில் அடியெடுத்து வைத்திருந்தான். முன்தினம்தான் அவனுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் முடிந்திருந்தது. அவனுடைய நண்பர்களை அழைத்து விழா கொண்டாடியதில் அவர்களுடைய வீட்டின் ஒரு அறையில் பாதியிடம் அவர்கள் கொடுத்த பரிசு பொருட்களால் நிரம்பியிருந்தது. அவற்றையெல்லாம் தன் தாயுடன் சேர்ந்து பிரித்து பார்த்து கொண்டிருந்தான் மிதுன். ஹை மம்மி, இந்த கார் பாருங்களேன், ரிமோட் கார் மாதிரி இருக்கு மம்மி. நீங்கள் இதில் பேட்ரி போட்டு கொடுங்களேன், நான் ஓட்டி பார்க்குறேன். இப்போவே வா, நாளைக்கு ஓட்டி பார்க்கலாம் மிதுன். இப்போ மம்மிக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. மம்மி ப்ளீஸ் மம்மி, ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு, இப்போவே போட்டு கொடுங்க மம்மி. வேறு வழியின்றி மகன் ஆசைப்படுகிறானே என்று பேட்டரி எங்கு இருக்கிறது என்று பார்த்து எடுத்து அதில் மாட்டி கொடுத்தாள். உடனே அதை எடுத்து ஆசையுடன் ஓட்ட ஆரம்பித்தான் மிதுன்.
அந்த ரிமோட் காரை சிறிது நேரம் ஓட்டியவுடன் ஆசை தீர்ந்து விட்டது அவனுக்கு. மற்ற பரிசு பொருட்களை பிரிக்கும் ஆவலில் அதற்கு நடுவில் சென்று அமர்ந்து கொண்டான். அதில் ஒன்று பெரிய அட்டை டப்பாவில் இருக்கவும் தன் தாயிடம் வந்தான். மம்மி, இதை ஓப்பன் பண்ணுங்க. இவ்வளோ பெருசா இருக்கு. என்ன கிஃப்ட் இருக்கு மம்மி இதில்? தெரியல மிதுன், பிரித்து பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை கேரம் போர்டு இருக்கோ என்னவோ. பிரிக்க பார்த்தாள் பிந்து. ஆனால் அவளால் கையை கொண்டு பிரிக்க முடியவில்லை. போய் கிச்சனில் இருக்கிற சிசர்ஸ் கொண்டுட்டு வா போ. 2 சைட்லேயும் கட் பண்ணி விட்டோன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் போ. மிதுன் கிச்சனுக்கு சென்று தேடினான். அவனுடைய கண்களுக்கு அகப்படவில்லை. மம்மி, எங்கே மம்மி இருக்குது? சிசர்ஸ் எங்கேயும் காணலையே. அங்கே ஸ்பூன் ஸ்டாண்ட் இருக்கு பாரு, அதில் தான் இருக்குது. குட்டியாக ஒரு சிசர்ஸ் இருக்கும் பாரு. என்ன கிடைச்சதா? கிடைச்சது மம்மி என்றபடி கையில் சிறிய சிசர்ஸுடன் ஓடி வந்தான் மிதுன். தன் மம்மியின் கையில் கொடுத்தான். பிந்து அதை கையில் வாங்கி கொண்டு அதில் ஒட்டியிருந்த லேபிளை சிசர்ஸ் கொண்டு கத்தரிக்க எத்தனித்தாள். ஆனால் அது மிகவும் இறுக்கமாக இருந்ததில் கத்தரிக்க முடியாமல் பக்கத்தில் இருந்து அவளுடைய இடது கையில் பட்டுவிட்டது. அதன் முனை 2 கைவிரல்களில் நன்றாக குத்தி கிழித்ததில் அதிலின்று குபுக்கென்று ரத்தம் வழிந்தது. ஹா! வலியில் துடித்தாள் பிந்து. தன் தாய் வலியில் துடிப்பதை கண்ட மிதுனின் முகம் சுண்டிவிட்டது. வலியில் துடிக்கும் தன் தாயை முகத்தையே வேதனையுடன் பார்த்து கொண்டிருந்தான். மம்மி, என்ன செய்து மம்மி என்று கேட்டுக்கொண்டே அழும் நிலைக்கு ஆளானான். தன் தாயின் விரல்களில் ரத்தம் இருப்பதை கண்டவன் திடீரென்று அந்த விரல்களை எடுத்து தன் வாயில் வைத்து கொண்டு அங்கு பெருகியிருந்த இரத்தத்தை உறிஞ்ச ஆரம்பித்தான். சாதாரணமாக அதை பார்த்த பிந்து, போதும் மிதுன், சரியாயிடும் விடு என்று கூறினாள். ஆனால் அவன் விடாமல் உறிஞ்சுவதைக் கண்டு அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. மிதுன் உறிஞ்சுவது அவளுக்கு சரியாக படாமல் போகவே அவனுடைய வாயில் இருந்து தன் விரல்களை எடுக்க முனைந்தாள். கையை இழுத்தாள். ஆனால் அவன் விடாமல் இழுத்து மேலும் மேலும் உறிஞ்சிக் கொண்டே இருந்தான். பிந்து திடுக்கிட்டு மகனை பார்த்து கொண்டிருந்தாள். அதிர்ச்சியில் இரத்தம் உறைய அப்படியே சிலை போல் நின்றுவிட்டாள். ஒரு 2 நிமிடம் வரைக்கும் முழுதாக விரல்களை தன் வாயில் வைத்து கொண்டிருந்தவன் பிறகுதான் அதை விடுவித்தான். உதட்டின் ஓரம் லேசாக இரத்தம் படிந்திருக்க, பிளட்டு சூப்பராக இருக்கு மம்மி என்று தன் தாயிடம் சொல்லிவிட்டு ஓடிவிட்டான். பிந்துவோ இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல், என்ன நடக்குது இங்கே? மிதுன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணா? இது நார்மலாக தோணலையே. சம்திங் ராங். இது தப்பாக தோணுதே, ரொம்ப ரொம்ப தப்பாக தோணுதே. இந்த மாதிரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. என்னவா இருக்கும் இது? மிதுன் இப்படி பண்ணதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? ஒருவேளை அப்படி இருக்குமோ? பிந்துவின் கண்களிலிருந்து பொல பொலவென்று கண்ணீர் வடிந்தது. கடவுளே, அப்படியெல்லாம் நான் நினைக்கிற மாதிரி எதுவும் இருந்திடக்கூடாதே. தனக்கு தெரிந்த அத்தனை கடவுள்களையும் வேண்டிக் கொண்டாள். தன் கணவன் முகிலனுக்கு உடனே ஃபோன் பண்ணி இதை சொல்வோமா என்று யோசித்தவள், மீண்டும் அவளே இப்போது பேசி வீணாக அவர் மனதையும் நாம் வருத்தப்பட வைக்க வேண்டாம், பார்ப்போம், வரட்டும், மாலையில் வந்தவுடன் இதை பற்றி சொல்லிக்கொள்வோம் என்று நினைத்து தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள். முகிலனிடம் இந்த விஷயத்தை சீக்கிரம் சொல்ல வேண்டுமே என்கிற தவிப்புடன் காத்திருந்தாள் பிந்து. மாலையில் முகிலன் தன் வேலையை முடித்து கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டான். தன் தந்தை வந்தவுடன் மிதுன் அவனுடன் ஒட்டி கொள்ள சொல்ல நினைக்கும் விஷயத்தை பிந்துவால் உடனே சொல்ல முடியாமல் போனது. மிதுன் வேறு ஏதாவது விளையாடச் சென்றால் முகில் தனியாக இருப்பான். அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தாள் பிந்து. ஆனால் அன்று என்னவோ அந்த சந்தர்ப்பம் அமையவே இல்லை. அன்று பார்த்து தன் தந்தையை விட்டு நகராமல் அவனுடனே ஏதாவது பேசிக்கொண்டும் விளையாடிக்கொண்டும் இருந்தான் மிதுன். கடைசியில் இரவு உணவு முடிந்த பின்பு மிதுனை எப்போதும் போல் முதலில் படுக்க வைப்பதற்கு படுக்கைக்கு அழைத்து சென்றாள் பிந்து. அங்கு சென்ற பிறகும் மிதுன் உடனே தூங்காமல் சிறிது நேரம் வளவளென பேசிக்கொண்டிருந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் கண்ணயர்ந்து தூங்கினான். பிறகுதான் எழுந்து முன்னறைக்கு வந்தாள் பிந்து. முகிலன் டிவி பார்த்து கொண்டிருந்தான். பிந்து வேகமாக வந்து டிவியை அணைத்தாள். ஏன் பிந்து டிவி ஆஃப் பண்ண? முகிலனின் அருகில் வந்து அமர்ந்தாள். முகில், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவள் முகத்தில் பயமும் பதட்டமும் இருந்ததை கண்டான் முகிலன். என்ன பிந்து, உன் முகமே சரியில்லை, ஏன் இப்படி டென்ஷனாக இருக்க? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமாங்க, அப்படி தான் தோணுது. ரொம்ப பயமாக இருக்கு முகில்.
பயமாக இருக்கா? ஏன் பிந்து இப்படியெல்லாம் சொல்கிற? என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா? பிந்து நடந்ததை தெளிவாக கூறினாள் முகிலனிடம். பிளட்டை பார்த்த உடனே அவனோட முகத்தில் வந்த அந்த சந்தோஷம், அப்புறம் கையில் இருந்த அந்த பிளட்டை ரசித்து உறிஞ்சது, அதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது முகில். நீ தேவையில்லாமல் பயப்படுறேன்னு நினைக்கிறேன் பிந்து. நீயா இப்படி தேவையில்லாத கற்பனை பண்ணிக்கிறேன்னு எனக்கு தோணுது. இல்லை முகில், வாயில் வச்சிருந்த என் விரலை விடவே மாட்டேன்னுட்டான். இதை எப்படி சாதாரணமாக எடுத்துக்கிற சொல்கிறீங்க முகில்? அவன் சாதாரணமாக செஞ்சது கூட உனக்கு அப்படி தோணியிருக்கலாம் பிந்து. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நடந்ததை கொஞ்சம் மெதுவாக யோசிச்சு பாரு. நான் சொல்கிறது கரெக்டுன்னு உனக்கே தோணும். முகிலன் இப்படி கூறியவுடன், இருக்கலாமோ, முகிலன் சொல்கிற மாதிரி நான் தான் தேவையில்லாததை நினச்சி பயப்படுறேனோ என்று யோசித்தாள் பிந்து. யோசிக்க யோசிக்க முகிலன் சொல்வது தான் சரி என்று பட்டது பிந்துவுக்கு. 2 நாட்கள் அந்த நிகழ்ச்சியை முற்றிலும் மறந்தே போனாள். ஆனால் பிந்து நினைத்தது தான் சரி. அவளுடைய பயம் உண்மை. அந்த நிகழ்ச்சி ஒன்றும் சாதாரணமானது அல்ல. அது பிரச்சனை தரும் ஒன்றுதான் என்று நிரூபிப்பது போல் அடுத்த 2 வாரங்களில் மற்றொரு நிகழ்ச்சியும் நடந்தது. அவர்களை துடிக்க வைத்த அதிர்ச்சியில் உறைய வைத்த அந்த நிகழ்வு என்னவென்று அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் மக்களே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த 2 அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.